ஒற்றுமையை காப்போம், தேசத்தை வளமாக்குவோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை எல்லாருக்கும் சேர்க்கணுங்கிறதுக்காக செய்யப்படுற தொலைக்காட்சி உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. என் வீடியோ முன்னாடி பண்ணி விளம்பரங்கள் வேணும்னா அதையும் பாருங்கள். என்னுடைய விளம்பரத்துடைய ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மருத்துவம் கிடையாது, இது ஒரு அமைப்பு பற்றியது. அதாவது மண்ணின் மைந்தர்கள் அமைப்பு அப்படின்னு நாங்கள் ஒரு அமைப்பு ஆரம்பிக்க போகிறோம். கும்பகோணம் அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற நண்பர்கள்லாம் சேர்ந்து அதாவது மக்கள் மருத்துவம் இதை பார்த்து விரும்பி, மருத்துவம் மட்டும் இல்லை, இந்த மண்ணை காக்கணும், இந்த விவசாயத்தெல்லாம் காக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்னை கேட்டதுனால நாங்கள் இது மாதிரி ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசையில் இருக்கிறோம். அந்த அமைப்பினுடைய பேரை பார்த்தீங்கன்னா மண்ணின் மைந்தர்கள் அமைப்பு, இல்லை மண்ணின் மைந்தர்கள் முன்னணி, இந்த மாதிரி தலைப்பில் தான் வைக்க போகிறோம். இன்னும் பதிவு பண்ணல. எதுக்கு அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல மனசு இருக்கும். அதாவது தன்னை தாண்டி இந்த சமூகம் நல்லா இருக்கணும், என்னாலான ஒரு உதவி, அதாவது என்னாலான ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூட் ஏதோ ஒன்று இருக்கணும். அது பணமாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம், இல்லை உழைப்பாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், இல்லை சட்ட ஆலோசகராக வரலாம், இல்லை அந்த மாதிரி இல்லைங்க நாங்கள் வேறு ஏதாவது ஃபீல்டு ஒர்க் பண்ணுறோம், எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, உங்களால் இந்த அமைப்புக்கு உங்களால் என்ன செய்ய முடியும். அதான் சொல்கிறேன். பணம் ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும்னு கிடையாது. பணம் தான் நாங்கள் கண்டிப்பாக கேட்குறோம், நீங்கள் பணம் தான் எங்களுக்கு கொடுன்னு நம்ம கேட்க கிடையாது. பணம் கொடுக்க முடிஞ்சவங்க கொடுங்க, இல்லை பொருளாக கொடுக்குறாங்க ரைட்டு, சரி அது வாங்கிக்கலாம், இல்லை உழைப்பை கொடுக்குறோம், எதனால அந்த மாதிரி எந்த மாதிரினாலும் நீங்கள் செய்யலாம். சரி, இந்த மண்ணின் மைந்தர்கள் அமைப்புடைய நோக்கம் என்ன, ஏன்னா என்னென்னு தெரியாமல் நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது இல்லையா. நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண் சார்ந்த விஷயங்களை, அதாவது இந்த மண்ணின் வளங்களை காக்கிறதுக்கு எங்களாலான ஒரு சின்ன நாங்கள் முயற்சி எடுக்க போகிறோம். உதாரணமாக 1000 மரங்கள் இருக்குது இல்லையா, உலகம் ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்குது. ஆனால் இந்த மரங்கள் எல்லாத்துக்கும் விட ஒரு தலைமையான ஒரு மரம்னு பார்த்தீங்கன்னா பனை மரம் தான். காரணம் என்னென்னா, ஒரு பனை மரம் இருந்தால் அது சுற்று வட்டார பகுதியில் இருக்க எல்லா அந்த நிலத்துடைய பல ஏக்கர் நிலத்துடைய நீர் ஆதாரத்தை காப்பாற்றி கொடுக்கும். இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. பூமி பல அடுக்குகளை கொண்டது, இது எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக ஒரு 10ஆம் கிளாஸ் படித்தவங்க வரைக்கும் தெரியும். அதாவது கரிகள் இருக்கும், நிலக்கரி இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மண் திட்டு இருக்கும், அப்புறம் மணல் இருக்கும், அப்புறம் தண்ணீர் இருக்கும், அப்புறம் திரும்ப மண் இருக்கும். இந்த மாதிரி பல லேயர் கொண்டது இல்லையா. இதில் ஏதாவது ஒன்று ஆடினாலும் எர்த்துக்குவாக்கு வந்துடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. நிலநடுக்கம்ன்றது என்னன்றீங்க, அந்த அடுக்கு ஒரு அசைவு கொடுக்கும்போது, உதாரணமாக ஒரு 5-10 பொருள் அடிக்கிட்டு ஒன்று உரி விட்டோம்னு ஆடிடும் இல்லையா. இதே மாதிரி தான். அப்போது இந்த பூமியை, இப்போ அந்த பல லேயர் இருக்கிற அந்த பூமியை பேலன்சிங் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான். அந்த தண்ணி தான் எங்கேயோ ஒரு இடம் முன்ன பின்ன போனாலும் கூட பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. அப்போது இந்த தண்ணீரை காப்பாற்றுறது எப்படி? நம்ம மழை தண்ணீர் தான் குடிக்கணும், மழையை தான் வர வச்சு நம்ம பயன்படுத்தணும்னு சொல்கிற கான்செப்ட் வேறு. ஆனால் நிலத்தடி நீரையும் காப்பாற்றணும்ல. அதை நம்ம பல காரணம் சொல்லி எடுக்கிறாங்க. ஹைட்ரோ கார்பனுங்கிறாங்க, மீத்தேனுங்கிறாங்க, ஈத்தேனுங்கிறாங்க, கெயிலுங்கிறாங்க, கண்ட பேர்லாம் வச்சு இந்த மண்ணை மலடாக்குறது, இந்த மண்ணை எந்த அளவு வஞ்சிக்கணுமோ இதை ஒரு வேட்டைக்காடு மாதிரி பயன்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வேற ஒரு புறம் இருந்தாலும் கூட, ஆனாலும் நம்ம ஏதாவது செய்யணும்ல. இந்த வளங்களை காக்கிறதுக்கு இந்த மண்ணோட நிலத்தடி நீரை காக்கணும். எதிர்காலத்தில் நம்ம தலைமுறை பிள்ளைகள் நிலநடுக்கத்தில் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இந்த பனைமரம் இருந்தால்தான் இந்த மண்ணோடைய வளம் பாதிக்கப்படாது, நீர் வளம் காப்பாற்றப்படும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. எவ்வளவோ தலைமுறை இருக்கலாம், எவ்வளோ மொழிவாரி மக்கள் இருக்கலாம் இல்லையா. உலகத்தில் எல்லாருமே அவங்கவுங்க தாய்மொழியை பேசுகிறாங்க. ஆனால் அவங்க தாய்மொழிகளுக்கு எல்லாமே ஒரு தாய்மொழி தமிழர் இல்லையா. உலகத்தில் முதல் தோன்ற மொழி தமிழ் தான் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மூத்த ஒரு இனம் இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக சிந்திச்சு தான் ஆகணும். அப்படியே விட்டு போயிட முடியாது. இப்போ எங்கள்கிட்ட பெரிய அளவு பொருளாதாரம் கிடையாது. ஏன்னா சாதாரண ஒரு வலையொலி தொலைக்காட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒரு மருத்துவர், அவ்வளோதான் என்னால். மற்றபடி இந்த மாதிரி களப்பணி அப்படிங்கும்போது எனக்கு ஆள் உதவி தேவைப்படுது, இப்போ பண உதவி தேவைப்படுது, பொருள் உதவி தேவைப்படுது, இல்லை சட்ட ஆலோசகம், இந்த மாதிரி நிறைய தேவைப்படுது. உங்களால் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நான் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசும்போது சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் பனை மரங்கள் வாங்கி கொடுக்குறோம், உதாரணமாக 1 அடி 2 அடியில் பனை மரம் வேணும், நாங்கள் வாங்கி கொடுக்குறோங்கிறாங்க. சில பேர் இல்லைங்க நாங்கள் அதை ஏற்றிட்டு போகிறதுக்கு வண்டி செலவுகளுக்கு தரோம், இல்லை நீங்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறீங்களோ அந்த மரம் நடுறதுக்கு அவங்களுக்கான உணவு வாங்கி தரோம், அதுக்கு சின்ன உதவி தரோம் அப்படிங்கிறாங்க. சில பேர் உங்களுக்கு லீகலாக இது சட்ட பிரச்சனை வராமல் ஒரு இடத்துல மரம் நட போகிறோம், ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான், மரம் நட போனவங்களே நடக்கூடாது, நாங்கள் இங்கே காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறோன்னு சொல்லி ஒரு நகராட்சி சொன்னதாக சொல்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் எங்கேனாலும் கட்டலாம், ஆனால் மரநட ஒருத்தன் இறங்கும் போது அவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும். அது மாதிரி அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் சட்ட ஆலோசனையும் தேவைப்படுது இல்லையா. இந்த மாதிரி உங்களால் என்னென்ன எங்களுக்கு உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க முடியுமோ அதை நம்மள்கிட்ட சொல்லுங்கள்.
இல்லை நாங்கள் உறுப்பினராக சேர்றேன், இந்த மாவட்டத்தில் நான் உறுப்பினர் ஆகிறேன். ஏன்னா இந்த மண்ணின் மைந்தர்கள் அமைப்புங்கிறது பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதில் உறுப்பினர் ஆகலாம். அது மற்ற விஷயங்கள் இன்னும் ஆழமான சில விஷயங்கள் இருக்குது, தேவைப்படுறவங்க நீ வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா நான் சொல்லுவோம். விரைவில் நான் வந்து அந்த அமைப்பை நாங்கள் பதிய போகிறோம். பதியும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமான பொறுப்பு அந்தந்த மாவட்டத்தில் நிர்வாகிகள்லாம் போடலான் இருக்கிறோம். அது முறைப்படி வந்து தேர்தல் நடத்தி அது எப்படி அந்த சங்கத்துடைய அமைப்பு எப்படியோ அரசு அந்த சட்டங்கள் எப்படியோ அது நம்ம கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சரியாக பண்ணுறது, கணக்கு வழக்கெல்லாம் நேர்மையாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சு நிர்வாகம் பண்ணுறது. அந்த கை காசு போட முடியாட்டினாலும் உழைப்பு போட முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உழைப்பு போடுறது, வரவங்களுக்கான சாப்பாடு செலவு இந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ மரங்கள் நட முடியுமோ நோக்கம் இதுதான். எந்த மரம்னாலும் யாருனாலும் நடலாம். ஆனால் பனை மரம் அப்படிங்கும்போது கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். காரணம் இதுதான். ஏன் பனை மரம் நடணும்னு நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த விஷயம்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையிலே ஆர்வம் இருக்க ஆண்களோ பெண்களோ இல்லத்தரசிகள் எவ்வளோ பேர் வாங்க. என்கிட்ட கல்லூரி மாணவர்கள்லாம் கூட கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள். திருச்சியில் ஒரு கல்லூரியில் கூப்பிட்றாங்க, எங்கள் கிராமங்கள்லாம் நாங்கள் மருத்துவ உதவி பண்ண போகிறோம், எங்களோட வாங்கணும். ஏன்னா செய்யணும்னு நினச்சா எல்லாரும் செய்யலாம், ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணலாம் 4 பேருக்கு. நீங்கள் எனக்கு தான் செய்ய வரணும்னு சொல்ல, உங்கள் பகுதிகளில் கூட நீங்கள் செய்யணாலும் செய்யுங்க. ஆனால் எங்களோட சேரும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் சேர்ப்போம், நீங்கள் சேர்த்து கொடுப்பீங்க. நாங்களும் இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு எடுத்து செய்வோம். ஏன்னா நாங்கள் இப்போ கொஞ்சம் 4-5 பிள்ளைங்க தான் சேர்ந்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஆட்கள் தேவைப்படுது, பொருளாதார உதவி தேவைப்படுது. அதனால் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இதை பற்றி அடுத்தடுத்து விவரங்கள் அடுத்தடுத்து வீடியோக்களில் சொல்லுவேன். சங்கம்லாம் பதிஞ்சோன்னே அதுக்கு முன்னாடி தேவைப்படுறவங்க உங்கள் மாவட்டங்களில் பொறுப்புகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து உங்களுடைய பணம் தான் போட்டு உங்களுடைய பொருள் தான் இல்லை, நீங்கள் மற்றவங்கள்ட்ட வாங்கி கூட எங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்மளை இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்க பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க.